ஸோ இன்னைக்குள்ள யூனிவர்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். ஸோ டெம்பரன்ஸ். ஸோ டெம்பரன்ஸ்னா நமக்கு இருக்கிற எல்லா தடைகளும் நீக்கிறதுக்கு. ஓகே. ஸோ என்ன ஸ்டெப் எடுத்தாலுமே கொஞ்சம் நிதானமான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஒரு டாலரன்ஸோட ஒர்க் பண்ணணும். நீங்க எது பண்ணாலும் கொஞ்சம் நிதானம் முக்கியம். இப்போ உங்களோட லவ் அண்ட் கரியர், இப்போ லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க, அதாவது இப்போ லவ் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இருக்கிறவங்க கம்பல்சரி ஹஸ்பண்ட் கிட்டயும் ஒய்ஃப் கிட்டயும் கொஞ்சம் நிதானமா பேசுங்க. எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம இருங்க. ஸோ இட் ஹெல்ப்ஸ் யூ லாட். நீங்க ரொம்ப கோவத்தோட ஏதாவது பேசுறீங்க, இல்ல ஏதாவது ரொம்ப நாள் உள்ள விஷயங்களை இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றீங்கன்னா, அதை பத்தி பாஸ்ட் பத்தி நீங்க ஏதாவது பேசுறீங்கன்னா இமீடியட்டா அதை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஹெல்த் ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலி ஃபாஸ்டரா கனெக்ட் ஆகும் அண்ட் வித் தி பேலன்ஸ்டு வே இமோஷனல் அண்ட் ஹெல்த் வெல்பீயிங் நல்லாவே இருக்கும். ஸோ எமோஷனல் பேலன்ஸ் நம்ம பாடியிலையும் நம்மளோட தாட்ஸ்லயுமே ரொம்ப லோவா இருக்கு, இம்பேலன்ஸ்டா இருக்குன்னா அது இனிமே நல்ல ஒரு நிலைக்கு வரும். அண்ட் நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கிற டைமாக இருக்குது. ஸோ ஒன்லி உங்களோட ஹெல்த் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கனால இந்த டைம்லயே நீங்க என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணிக்கலாம். அண்ட் ஏதாவது நீங்க ரொம்ப நாள் உள்ள டிசீஸ் வச்சுட்டு இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப நாள் டெஸ்ட் எடுக்காம இருக்கீங்கன்னா அது இந்த பீரியட்ல நீங்க டெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அண்ட் மோர் ஓவர் உங்களோட ஃபாதர் மதர் அவங்களோட ஹெல்த் கண்டிப்பா பாத்துக்கணும். இந்த பீரியட் யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த ஸ்லோ டவுனா இருக்கிற மாதிரி இருக்குதோ, எமோஷனல் இம்பேலன்சஸா இருக்குதோ அவங்களோட அம்மா அப்பா கம்பல்சரி உங்களோட ஹெல்த்தை நல்லாவே பார்த்துக்கணும். ஓகே. ஸோ இது வந்து கரியர் அண்ட் ஹெல்த் அண்ட் ஸ்பிரிச்சுவல். ஸோ ஸ்பிரிச்சுவலா நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர். ஸோ விநாயகரை கொஞ்சம் நல்லபடியா பிடிச்சுக்கோங்க. அவரை வந்து அவரோட காரிய சித்தி மாலா சொல்லலாம். அண்ட் அப்டக்கல்ஸ் எல்லாமே ரிலீவ் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் நிதானமா தான் ரிலீவ் ஆகும்ன்றது அர்த்தம். இமீடியட்டா எந்த ஸ்டெப் டக்குன்னு போய் பேசிடலாம். இப்போ இன்னைக்கு நான் வீடு வாங்க போறேன்னா இமீடியட்டா போய் டக்கு டக்குன்னு ஸ்டெப்ஸ் அட்வான்ஸ் கொடுக்கறது அது எல்லாமே கொஞ்சம் ஒரு வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க எதுவா இருந்தாலும் உங்களோட ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ குட் டே.